சைக்கோ படம் பார்த்தோன்னே போயிடுச்சு. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு அந்த படமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த படம். அது அந்த ஆரம்பத்துல இருந்து எனக்கு அந்த நான் மயங்கின இடம் எதுனா, அந்த படத்துக்குள்ள உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா, அவங்க அதித்தியை மீட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ரேடியோல ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் வருவாரு, அதே இடத்துக்கு வில்லன் வருவாப்புல. ஹீரோ வரதுக்கு முன்னாடி வில்லன் வந்துருவாரு. வில்லன் வந்துட்டு ஹீரோயின் தூக்கிடுவாங்க, ஸ்ப்ரே அடிப்பார். ஹீரோ அப்படி மயக்கம் போட்டு விழும்போது அங்கே ஹீரோ வந்துட்டு இருப்பாப்புல, ஹீரோயின். அப்போ அவங்க சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு மயக்கம் போட்டுருவாங்க. அது ஒரு சின்ன ஹோப் இருக்கும். அப்புறம் அவன் தூக்கிட்டு போகும்போது அவர் வந்துட்டு இருப்பாரு. அந்த மோதிரம் உள்ள ஒரு சவுண்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக வச்சிருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அந்த மோதிரத்தை அப்படி தேடி அப்படி எடுப்பார். அது ஒரு பெரிய ஹோப்பாக இருந்தது எனக்கு. எப்படி இந்த கண்ணு தெரியாத இந்த நாயகன் வந்து அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி அந்த ஹீரோனை கண்டுபிடிச்சிருவாருங்கிற ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. அப்புறம் அவங்கள கழுத்தை வெட்ட போகும்போது அவங்க சிரிப்பாங்க. அப்போ அவங்க வந்து நமக்கு அந்த கண்ணு தெரியாத என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கும் போதுல அது வந்து ரொம்ப அழகாக, அவன் இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்தநாள் வருது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டான்னா அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இவர் கண்ணு தெரியாதவராக இருக்கும்போது அவங்க ரெண்டு ஹீரோக்கும் வில்லனுக்குமான அந்த காட்சி, இறுதி காட்ட காட்சி வரும்போது கரண்ட் போயிடும். இப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் பிளைண்டாக இருக்கணும், அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த மாதிரி அவர் அந்த கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் மெனக்கட்ட விதம் இருக்கு இல்லையா, அது வந்து. அப்புறம் நித்யாவோட அவங்க வீட்டில் அது சைக்கிள் தள்ளிட்டு போகிறது, அந்த புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொண்டு போன விதம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக, ரொம்ப சூப்பராக, அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு செடி ஒன்று கொடுத்துரு, ஃபர்ஸ்ட் பிகினில் காட்டுப்பாங்க, ஒரு செடி ஒன்று கொடுத்துடுவார். கடைசியில் நமக்கு இவ்வளோ தூரம் காட்டப்பட்ட ஒருத்தர் வந்து கீழே விழும்போது அந்த ஒரு குழந்தையோட உயிர் வந்து அந்த வளர்ந்த உடம்புல சிக்கிட்டு இருந்தது. அது சுதந்திரம் அடைஞ்சது போல எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கீழே விழுறதை காட்ட மாட்டாங்க, அது பறக்கிறது மாதிரி கீழே விழுது. ஆனால் அது ஷார்ட் பார்த்தா அது ஒரு பறவை பறக்கிறது போல தான் இருக்கும் இந்த சென்ஸ். அது அவ்வளோதான். அது அந்த உயிர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தது, அது பறந்துருச்சு அப்படின்னு தான் ஒரு ஃபீல். அதே போல் ஹீரோயின் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை கொலை பண்ண ஒருத்தனை. இந்த மாதிரியான அப்ரோச்